ஐயோ தலை, இதெல்லாம் வேற மாதிரி வைப்பு, கையெல்லாம் பாருங்க அப்படி இருக்கு. மன்றம் இல்லாமலே மாச பாத்தியா, விடாமுயற்சியை பார்த்து 2 வருஷம் கழிச்சு இந்த கூட்டம் யாருக்கும் கிடையாது, தலைக்கு மட்டும்தான். எங்கள் படம் ரிலீஸ் ஆகல. லாஸ்ட் ஒரு 4-5 மாசமா நாங்கள் செலிப்ரேட் மட்டும் தான் பண்ணிட்டே இருக்கோம். தலை மட்டும் தான் ஒரே ஹீரோ, எல்லாமே தலை தான். ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையா கஷ்டப்பட்ட காலத்தில் யாரும் வந்து திரை உலகம் வியக்குமா, அவர் பேரை சொன்னா வெடிக்குமா. இதுன்னா சத்தம் உள்ள போனவனே உன்னை கிழியும் சத்தம். திரையுலகத்தில் எவனும் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி மனுஷனு. நாங்கள் அவருக்காக எப்பவுமே வந்து நிற்போம். அம்மா அப்பா பேசியும் கேட்குறேன், அஜித் நடக்கிற பாதையிலையும் நான் நடக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். உங்கள் குடும்பத்தை பாருங்கள், அப்புறம் வந்து அவரே நான் எங்கள் குடும்பமாக தான் பார்க்குறேன். என்றைக்குமே இந்த மனுஷனுக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆனோம், பண்டிகை நாளோ பண்டிகை இல்லாத நாளோ என்றைக்குமே திருவிழா தான். எங்களை வேணா அப்படின்னு சொன்னவங்களாம் நீ வாழை சுட்டிட்டு எங்கள் பின்னாடி நிற்கிறானுங்க. ஏன்னா நாங்கள் வேணும். ஐயோ தலை, இதெல்லாம் வேற மாதிரி வைப்பு, கையெல்லாம் பாருங்க அப்படி இருக்கு. மன்றம் இல்லாமலே மாச பாத்தியா, விடாமுயற்சியை பார்த்து சினிமால நுழையடா எவன் நடந்தவள இந்த நடிகரின் பேரை சொன்னாலே தன்னாலே தள்ளுக்காக நாங்க வரும் முன்னாலே தலைய அழிக்கணும்னு சில்லரோட தந்திரம் வாழ் கூட்டாது. எப்படி தள்ள கிட்ட போட்டி போட்டா தள்ளதான் தமிழ்நாடு போது தள்ள மட்டும்தான், எவ்வளோ கிடையாது. போ ஓரம் போ, எல்லாம் ஓரம் போ, தள்ளதான் தள்ள மட்டும்தான். கடவுளோட தரிசனம் பார்க்க வந்திருக்கோம். படம் 100 நாள் ஓடிடும். 100 நாள் முடிஞ்சோம். நீங்கள் ஆசி போட்டாலும் சரி, அமர்கலம் போட்டாலும் சரி, அமராவதி போட்டாலும் சரி, இந்த திருவிழா எப்பயுமே இருக்கும். ஓகேவா? 2 வருஷம் கழிச்சு இந்த கூட்டம் யாருக்கும் கிடையாது, தலைக்கு மட்டும்தான். வேற யாருக்கும் இந்த கூட்டம் கூடாது. மனுஷன் வந்து அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துனே இருக்கிறாரு. நாங்கள் அவர் பின்னாடி தான் எப்பயுமே நிற்போம். வாழ விடு, எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், எங்களை வேணா அப்படின்னு சொன்னவங்களாம் நீ வாழை சுட்டிட்டு எங்கள் பின்னாடி நிற்கிறானுங்க. ஏன்னா நாங்கள் வேணும்.
இன்னைக்கு எல்லாருக்கும் நாங்கள் தேவை. ஓகேவா? நாங்கள் யாரையும் வேணான்னு ஒதுக்கல. சரி என்ன வேணான்னு சொன்னா போ, வாழன்னு ஆசைப்படுறியா வாழ்ந்துட்டு போ, வாழ விடு என்றும் தலைவலி. படம் ரிலீஸ் ஆகல. லாஸ்ட் ஒரு 4-5 மாதமாக நாங்கள் செலிப்ரேட் மட்டும் தான் பண்ணிகிட்டே இருக்கோம். பத்மபூஷன் அவார்டு வந்துச்சு, ரேசிங்கில் ஜெயிச்சார், எல்லாமே எங்களுக்கு செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கு. படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு 2 வருஷமாக. அது ஒரு 4-5 மாதமாக நாங்கள் அந்த படம் வரலையே அந்த ஃபீலிங்கே இல்லை எங்களுக்கு. ஏன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்லேயே போயிட்டுருக்கு. பத்மபூஷன் இதை விட பெருசாக பத்மபூஷன் அவார்டு கிடச்சிச்சு, அது போது எங்களுக்கு அந்த செலிப்ரேஷன். இந்த பேரே கரெக்டாக பொறுத்த மாதிரி இருக்கு, விடாமுயற்சி. அதாவது எல்லாத்துலேயும் டைட்டில் எல்லாம் வைக்கிற டைட்டில் எல்லாமே அவருக்கு பொருத்தமாக தான் இருக்கும். துணிவு, விசுவாசம், விடாமுயற்சி, இந்த மாதிரி அவருக்கு பொறுத்துற டைட்டில் மட்டும் தான் வைப்பாங்க, சூஸ் பண்ணுவாங்க டேரக்டர். அது போதும் எங்களுக்கு. தலை மட்டும் தான் ஒரே ஹீரோ, எல்லாமே தலை தான், யாருமே இல்லை. தலை விட்டாலாம் யாரும் இல்லை. இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா தலை மட்டும்தான். அஜித் குமார் தான் ஆல்ரவுண்டர், அஜித் குமார் தான், யாருமே இல்லை. இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா அஜித் குமார் மட்டும்தான். வெயிட் பண்ணீங்களே, இத்தனை நாள் வெயிட் பண்ணோம். டிஜே எதுவுமே இல்லை. 2 வருஷம் வெயிட் பண்ணோம். வீட்டிலலாம் பார்ப்பாங்களான்னு தெரில, பார்த்தாங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரில நம்மளுக்கு. எல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் செலிப்ரேஷன் எதுவும் இல்லை. இவ்வளோ செலவு பண்ணி வந்துருக்குறோம், என்ன போடலாம். எல்லா தளபதி ஃபேன்ஸ் தான் பண்ணுவாங்க. அவ்வளோ சொல்லல வச்சு உட்பாடகலாம் பேனர் அடி போகிறோம். உட்பாடகலி பேனர் வச்சிடும், பெருசாக பேனர் வச்சு பெருசாக கொண்டு விடாட்டினாலும் பரவாயில்ல, வேற மாதிரி காட்டு வந்த வேற மாதிரி பண்ணுவாங்க உட்பாடகலிக்கலாம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் என்னைக்குமே விடாமுயற்சி தான். இதோ போகிறோம் 1 மணி நேரத்தில் பயங்கரமாக பிளாஸ்ட். வெயிட் லாஸ் பண்ணியிருக்காருல்ல, எப்படி பார்க்குறீங்க? அதை நானும் சும்மா போக ஆரம்பிச்சேன். தலை பார்த்தா போதும். ஷிஃப்ட்டில் தான் ட்ரிப்ட் பண்ணா டயரு தேயுண்டா, தலைக்கு அவர் அடிக்க மாட்டார் கருப்பு சாயண்டா. ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட கஷ்டப்பட்ட காலத்தில் யாரும் உதவல, சினிமால நுழையிலடா யாரோட தயவுல, தோல்வியை கண்டே தள்ள கொஞ்சம் கூட அசுரல. ஒரு தலை சிங்கிள் வந்தாரா, சினிமாவை தனியாலே முன்னால, இப்போ தமிழ்நாடு பின்னால ஓடி வர தன்னால, பல சிக்கல் கண்ணால எவ்வளோ கஷ்டம் தாங்கி இப்போ நீங்களே அவரும் ஓங்க சுத்தி போடணும் தலைக்கிட்ட. திரை உலகம் வியக்குமா, அவர் பேரை சொன்னா வெடிக்குமா, அதர் உதர் ஆடு தலை தோல் மாலை போடு. தலை தான் என்றைக்குமே, தலை தான், விடாமுயற்சி. பயங்கர ஹிட்டாகும், ஹிட்டாக வைப்போம், அதான் கதை. டிஜே வைக்கல இந்த வாட்டி. டிஜே இல்லைனாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒருத்தரும் ஹை ஃபயர் டிஜே. இதுன்னா சத்தம் உள்ளே போனவொடனே ஒன்று கிழியும் சத்தம். பிளாஸ்ட் ஆகும், பிளாஸ்ட் கமாட பிளாஸ்ட். தலைண்ணா, தலை ஒரு பேர் அஜித் குமார்ன்ற பேருக்காக அது படம் பேரா, ஹீரோனியா இல்லை டேரக்டரா யாருன்னா இருக்கு, அந்த மனுஷனுக்காக வந்து பார்ப்போம். திரையுலகத்தில் எவனும் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி மனுஷனை. நாங்கள் அவருக்காக எப்பவுமே வந்து நிற்போம். அது 6 மணி ஆகட்டும், 9 மணி ஆகட்டும், 5 மணி ஆகட்டும், 4 மணி ஆகட்டும், 2 மணி 1 மணினாலே வந்து நிற்போம் அந்த மனுஷனுக்கு. அது மாறாது, 30 வருஷம் கழிச்சு வந்து நின்னாலே நிற்கும். இன்னும் 10 தூங்குறேன்னு நினைக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு. ஃபஸ்ட்டு எப்போ நம்ம தேட்டருக்கு போய் ஸ்க்ரீனில் பார்ப்போம், அது மட்டும்தான் மைண்டில் ஓடுது. நம்ம போய் சீக்கிரமாக எப்போலாம் தூங்குறேன், தூக்கமே வரல. எப்படின்னா போயிட்டு ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தூக்கமே வரும்ன்ற அளவுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. பார்த்தா தான் தூக்கமே வரும் இன்னைக்கு நைட்டு எனக்கு. திருவிழா தான் தலை, பொங்கல் தீபாவளி அது மேலே தலை. உண்மையிலுமே சொல்ல போனால் தீபாவளிலாம் படாசே வெடிக்கல, பொங்கல் செலிப்ரேஷனே பண்ணல. இன்றைக்கி தான் தலை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக காலையிலே இருந்து 4 மணிலாம் நான் என்றைக்குமே இவ்வளோ சீக்கிரம் ஏந்ததே கிடையாது. 2 வருஷமாக வெயிட் பண்ணி ஏந்தி இவ்வளோ சீக்கிரமாக நான் என்றைக்குமே ஏந்ததே கிடையாது. வேகமாக எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி வரேன். யாரை எங்கள் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறது தலை. அதை ஃபஸ்ட்டு எங்கள் தலையில் கொடுப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்காக தான் இன்னும் வெயிட் பண்ணிடுறேன் வெறித்தனமா. அது எப்போ எங்கள் தலை கையில் கொடுப்பாங்க அப்படி அப்படின்னு அவ்வளோ காத்துட்டு இருக்கு. நான் அது தனியாக செலிப்ரேஷன் எடுக்க சொன்ன மாதிரி
தலை வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கள். அப்புறம் வந்து அவரே நான் எங்கள் குடும்பமாக தான் பார்க்குறேன். அதனால் மட்டும்தான் அவருக்காண்டி இவ்வளோ தூரம் பண்ணுறோம். அவரு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நான் பார்க்குறேன். நானும் இல்லை, இங்கே இருக்கிற மொத்த பேர் அவ்வளோ அஜித் அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால தான் இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணுறாங்களே எல்லாருமே. எல்லோரும் வேலையை விட்டு வேலை அது அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு எங்கள் அண்ணன் தான் முக்கியம் சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு உணர்வு அதெல்லாம். சார் நாங்கள் வந்து ஃபேமிலியை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு தான் அஜித் சாரை கொண்டாட வரோம். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து அவர் சொல்கிற வழியை தான் ஃபாலோ பண்ணுறோம். என்றைக்குமே இந்த மனுஷனுக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆனோ, பண்டிகைனாலோ பண்டிகை இல்லாதனாலோ என்றைக்குமே திருவிழா தான். ஓகேவா? அந்த மனுஷன் மூஞ்ச பார்க்கறதுக்கே தமிழ்நாடு மொத்த ஜனமும் வரும். அதுதான் எங்கள் தலை. என் தலை மூவியை பார்க்கறதுக்கு தமிழ்நாடு மொத்த ஜனமும் வரும். சார் வெரி சிம்பிள் சார். மற்ற ஹீரோஸ்க்கெலாம் வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோனா ஓகே, டைம் எடுத்து பார்ப்பாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் என் தலை படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மட்டும்தான், மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் போயிங்க, எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகும். என் தலை படம் அப்படி தான். ஆக்சுவலி தலை வந்து இந்த வார்த்தை சொல்லலாம், ஃபேமிலி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், அதுக்கப்புறம் டைம் இருந்தால் என் படத்தை வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க சார். ஆனால் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, எங்களுக்கு ஃபஸ்ட்டு அம்மா அப்பா தான், அதுக்கப்புறம் அஜித்தை வச்சு தான் நான் பார்க்குறேன். அம்மா அப்பா பேசியும் கேட்குறேன், அஜித்தை வச்சு அஜித் நடக்கிற பாதையிலையும் நான் நடக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொன்னாங்க. அதுலேயும் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் அவங்க இப்போ நான் வந்து நல்ல ஒரு வேலையில் தான் இருக்கிறேன். அது ஏன்னா வந்து அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஒரு கஷ்டத்தை தாண்டி வராங்க, எப்படி சமாளிக்கிறாங்க, எப்படி ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நிறையா கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம். அவங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் நான் வந்திருக்கிறேன். என்னை மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு முன்மாதிரினா அஜித் சார் மட்டும்தான். அவங்களோட வாழ்க்கையை தான் நான் எடுத்து இன்ஸ்பிரேஷனாக வந்திருக்கிறேன். அஜித்னா உலகத்தில் டக்குன்னு யாருக்கு தெரியல, இந்த ரேஸ் மூலமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அஜித்னா இப்படி தான். ஏன்னா ரேஸில் வந்தவங்க நிறைய பேர் அந்த துபாய் ரேஸில் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அஜித் சார் தலான்னு சொல்லி கத்துனதுலேருந்து அங்கே அவங்க கூட இருந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாமே இவங்களுக்கு இவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாகவும் நினச்சாங்க, பேசினாங்க. அப்படி இருக்கப்போ வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போய் வந்து அவ்வளோ ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நினைக்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் சப்போர்ட் பண்ணால் எனக்கு ஓகே. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் தளபதிக்கு ஓட் போடுவேன். நான் தலை ஃபேன் தான். நான் தளபதி ஹேட்டர்ஸ்லாம் கிடையாது. தளபதியும் பிடிக்கும். நான் தளபதிக்கு 26 நான் ஓட் போடுவேன். சப்போர்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித் சார் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணால் ஓகே.